ஹாய் காய்ஸ். 2018 இந்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம். ஆனால் இப்போ அந்த நியூஸ் வந்து பரவலாக பேசப்படுது. நீதிபதி தீர்ப்பை வழங்கும்போது அவங்க கண்ணீர் விட்டு அழுது எனக்கு இந்த தீர்ப்பு வேண்டாம் அப்படின்போது நீதிபதி காட்டமாக உங்களுக்கு இந்த தீர்ப்பு வழங்கினதை விட மரண தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு இறுதி மூச்சு வரை ஆயுள் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்ப்பு வழங்கும்போது அவங்க வந்து கதறி அழுது எனக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுதுருக்காங்க. யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம அபிராமி. அவங்க இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா அபிராமி. பிரியாணி அபிராமி அப்படிங்கிற பேர் தான் இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இவங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குற ஆளையும் ரொம்ப பிடிச்சி போய் அவங்களுக்காக உலகத்தை என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல அழகான குடும்பம், குன்றத்தூரில் வந்துட்டு நல்ல அழகான குடும்பம். ஒரு மகள், ஒரு மகன், அப்புறம் ஒரு நல்ல அன்பான கணவர், நல்ல அழகான லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பிரியாணிங்கிறது ரொம்ப பிடிக்கும் போல். அவங்க பிரியாணி சாப்பிடும்போது எதாச்சும் அவங்க பக்கத்தில் இருக்கிற பிரியாணி கடையில் சாப்பிடும்போது அப்போ பிரியாணி செஞ்சு தர்ற ஒருவருக்கும் அபிராமிக்கும் பழக்கம் ஏற்படுது. அவருடைய பெயர் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. மீனாட்சி சுந்தரம். இந்த மீனாட்சி சுந்தரம் தான் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடியையே தேர்க்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சாதாரணமாக இருக்க விஷயங்கள் பின்னாடி போகும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இவங்க நாளடைவில் அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு பெரிய காதல், காவிய காதல், கள்ள காதலுங்கிற மாதிரி நிலைமைக்கு போய் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா குடும்ப சண்டைகள் இந்த மாதிரி நடக்கும்போது கணவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குது, இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் தாண்டி ஒரு படி மேலே இப்போ குழந்தைங்க தானே நமக்கு பிரச்சனை. அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து இல்லாமல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளக்காதல் மீனாட்சி சுந்தரன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தூக்க மாத்திரை வாங்கி தரேன், நீ குழந்தைங்கள வந்து தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு உரைவியா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ் கூட, அந்த ஆடியோ கூட, அவங்க 2 பேரும் பேசியிருக்கிற ஆடியோஸ் கூட நம்ம யூடியூப்பில் பார்க்க முடியும். நீங்கள் அப்படி பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்படி பேசியிருக்காங்க. எந்த ஒரு கில்ட்டி ஃபீலே இல்லாமல் நான் வந்து தூக்க மாத்திரை கொடுத்துட்டேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன, நம்ம இதுக்கப்புறம் போய் வாழலாம், நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போனது, ஸ்கூட்டியில் போனது, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வச்சு போலீஸார் வந்து சும்மா விடாங்களா, பிடிச்சிட்டாங்க. எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் பிடிச்சிட்டாங்க. இவங்க எல்லா குழந்தைங்களுக்கு வந்து தூக்க மாத்திரை கொடுத்து குழந்தைங்களை கொண்டு இவங்க எங்கேயோ ஜாலியாக உல்லாசமாக சுற்றலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் போக முடியாதுல்ல, சட்டம் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. அப்போ மாட்டிக்கிட்டாங்க. 2018 நடந்தது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நாட்கள் கடந்து அவங்க வந்து புழல் சிறையில் இருந்து 7 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் அது ஒரு நீதி கிடச்சிருக்கு. அப்போ கிடைக்கும் போது கூட, அந்த நீதி வாசிக்கும் போது கூட நீதிபதி எப்படி சொல்கிறது, அவர் வந்து அந்தளவுக்கு கோவத்தில் இருந்திருக்கான்னு. ஏன்னா நமக்கே ஒரு கோவம், பெற்ற தாய் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து கொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லாருமே ஏற்றுக்கவே முடியாது. பட் ஆனால் அந்த நீதிபதி வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் 3 மணிலேருந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கேஸ்க்காக, நீங்கள் போலீஸார் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வரதும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து செங்கல்பட்டில் வந்து இந்த கேஸ் வந்து நடந்துச்சு. அங்கே வந்து மாவட்டம் பிரிக்கப்பட்டதுனால அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் வந்து இப்போ மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இப்போ காஞ்சிபுரத்தில் தான் வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிமன்றத்தில். ஸோ டைம் வந்து லேட் ஆகுது, ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு போலீஸார்ட்ட கேட்கும்போது அவங்க காவலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் அதை பார்த்துட்டு தான் வர முடியும் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காமாயிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீதிபதி நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சாப்பிட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு தீர்ப்பை வழங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். பட் ஆனால் அவரால் சாப்பிட முடியல. எப்படி 2 குழந்தைகளை வந்து கொன்னுட்டு ஒரு தாய்க்கு வந்து நீதிபதி வழங்காமல் போக முடியாது அப்படின்னு அவருக்கு மனசு உறுத்திருந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னால் சாப்பிட கூட முடியல, கண்டிப்பாக நான் நீதி வழங்கிட்டே போகணும், உங்களுக்கு தீர்ப்பை வழங்கிட்டு நான் போய் சாப்பிட்றேன், அப்போ தான் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாகும் வரை ஆயுள் தண்டனை, சாகும் வரை சிறைவாசம், சிறை தண்டனை இருவருக்கும், அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்திற்கும். இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க, ஃபோட்டோஸ் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. அப்படியே அழுகுறாங்க. எனக்கு இந்த தீர்ப்பு எனக்கு வேண்டாம், அந்த தீர்ப்பு எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு வந்து தீர்ப்பை கம்மி பண்ணுங்கள், ஆல்ரெடி நான் 7 வருஷம் வந்து புழல் ஜெயிலில் இருந்துட்டேன், எனக்கு தீர்ப்பை வந்து குறைங்க, கம்மி பண்ணுங்கள், கொஞ்சம் தளர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி முடியும்? அவ்வளோ காட்டமாக நீதி வச்சிருக்க 2 குழந்தைகளை வந்து நீ வந்து கொல்லும் போது, இல்லாமல் அந்த உலகத்தை விட்டு இல்லாமல் பண்ணும்போது நீ யோசிச்சிருக்கணும். அதை நீங்கள் பண்ணலை. ஒன்று வந்து கணவர் பிடிக்கலையா,
பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கணும். இல்லை குழந்தைங்க அழகாக வந்து குழந்தைங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கட்டும். கணவர் வளர்க்கட்டும், இல்லை வந்து அவங்க பெற்றோர்கள் யாரோ வந்து வளர்த்துட்டு போயிட்டா, இந்த உலகத்தில் அந்த 2 ஜீவன் இருந்திருக்குமே. உங்களோட காம இச்சைக்காக, ஒரு ஆசைக்காக வந்து ஒரு 2 குழந்தைகளை கொண்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும். ஆனால் அது வந்து நான் காந்தி பிறந்த மண்ணில், புனிதமான காந்தி வாழ்ந்த மண்ணில் நான் இருப்பதனால, பல மகாத்மான்கள் வாழ்ந்த மண்ணில் இருக்கிற சுச்சுவேஷனால என்னால இந்த தண்டனை தான் உங்களுக்கு குடுக்க முடியும். அதுவும் சாகும் வரை ஆயுள் தண்டனை தான் குடுக்க முடியும். இல்லன்னா உங்களுக்கு மரண தண்டனை தான் நான் குடுத்திருப்பேன் அப்படின்னு கோவமா நீதிபதி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த அம்மா அப்ப கூட எங்க பெற்றோர்கள் இருக்காங்களாம்மா, அவங்கள நாங்க பார்த்துக்கணுமா, அவங்கள வந்து இல்லன்னா வந்து அவங்க அவங்க கடைசி காலத்துல அவங்க கூட நான் வந்து அவங்க கூட கழிச்சிடலாங்களாம்மா. 2 குழந்தைங்கள வந்து இல்லாம பண்ணது ஒண்ணும் பெருசா தெரியல அவங்களுக்கு. இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பெருசா தெரியுதாம்மா. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. எப்படி வந்திருக்காங்க அபிராமி அம்மா அப்படின்னா, கிட்டத்தட்ட அம்மாங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது. அபிராமி. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, ஹேர் ஸ்டைலு, 4, 5 கிளிப்பு, ஒரு 7, 8 கிளிப்பு தலையில அங்கேருந்து கிளிப்பு அப்படி குத்தி, அழகா நெயில் வளர்த்து, நெயில் பாலிஷ் போட்டு, நல்லா பக்காவா வந்திருக்காங்க. ஒரு கில்ட்டி ஃபீலே இல்ல. ஒரு குழந்தைய கொன்னுட்டோம். நம்ம சுமந்து பெத்தெடுத்த குழந்தைய நம்ம கொன்னுட்டோம். ஒரு ஃபீலே இல்லாத மாதிரியே தெரியல. ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா, இந்த அளவுக்குலாம் பண்ணி நான் பார்த்தது இல்ல. இந்த அளவுக்குலாம் பண்ணவும் கூடாது. எங்கேயோ நாங்க வந்து போய் வாழ்றோம். எப்படி வரும் குழந்தைங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருக்குமே. இன்னைக்கு யார் இருக்கா அந்த இடத்துல? நீதிபதி தீர்ப்பு வழங்குனாங்க. கடைசி வரை இப்ப வந்து அம்மா, அப்பான்னு சொல்றீங்க. அம்மா, அப்பா வாழணும். அந்த அம்மா, அப்பா இருக்காங்களா? அம்மா, அப்பா வந்து நின்னாங்களா? இல்ல. கணவர் வந்து நின்னாங்களா? யாருமே இல்ல. கள்ளக்காதல் வந்து வாழ்ந்து வாழ முடிஞ்சுச்சா? இல்லையே. அன்னைக்கு அந்த குழந்தைங்கள வந்து விட்டுருந்தாக்கா, அழகா சந்தோஷமா ஏதோ ஒரு நேரத்துல எங்கேயோ வாழ்ந்துட்டு போயிருக்கும். உங்களோட ஆசைக்காக, இதுக்காக இப்படி பண்ணி, இப்படி அந்த 2 குழந்தை கொன்னதுக்காக, சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தீர்ப்பு வழங்கி, ஓகே, நீதி வந்து என்னைக்குமே சாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிரூபிச்சிருக்காங்க. இது ஒரு உதாரணம் தான். ஏன்னா, எவ்வளோ தாய் வந்து எந்த அளவுக்கு வந்து அம்மா பாசம் அம்மாங்கிறது எந்த அளவுக்கு வந்து தனக்கு இல்லைனாலும் தன் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அம்மா இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க எப்படி அந்த பாலை வாங்கி குடிச்சிருக்கோம். நம்ம அம்மா ஏதோ பால் கொடுக்குது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி குடிச்சிருக்கோம். அதில் ஒரு விஷம் கலக்கெல்லாம் நீங்களாம் ஒரு தாயா அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் தெரியுது. ஸோ எனிவே, நீதி வந்து என்றைக்குமே சாகாது. நீதி என்னனாலும் எப்போனாலும் ஜெயிக்கும் அப்படிங்கிற விஷயம். பட் ஆனால் இவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஆனால் நம்ம நாடு இந்திய மண்ணில் நம்ம இருக்கோம்ல, அதனால நம்ம தாயகம் என்ன, யார் ஒருத்தவங்க நமக்கு நம்ம செஞ்ச தப்பை உணர்றோமோ அன்னைக்கு தான் உண்மையான தண்டனையை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு அபிராமி இப்போ வரைக்கும் தனக்கான தண்டனையை கூட நான் தண்டனை தான் அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இடையில திரும்பவும் அந்த ஹியரிங் அந்த வரும்போது அபிராமி வந்து தன்னோட கள்ளக்காதலன் எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்தாங்க அஞ்சி. அவங்கள பற்றி, அந்த குழந்தைங்க, கணவர், அதை பற்றிலாம் எதுவுமே கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு காவிய காதலுக்கு 2 குழந்தைகள் வந்து பலியானதான் மிச்சம். நீதி என்றும் வெல்லும். இந்த சிறைவாசம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பண்ண தவறுக்கான, இது நம்ம தவறு தான் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற, இப்போ வரைக்கும் அவங்க வந்து நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற விஷயத்த அவங்க உணரவே இல்லை. கண்டிப்பாக அதற்கான உணர்வு வந்து, அதற்கான மன மாற்றமும் இந்த சிறை வாசம் அவருக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.